அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய 2K அகாடமியில் இன்றைக்கி என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, தமிழ். அதாவது நான் குரூப் 4 வந்து 49th ரேங்க் வாங்கினதுக்கு ஒரு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் தான். தமிழில் நான் எடுத்த மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 95 மார்க் நண்பர்களே. 100க்கு 95 மார்க் எடுத்தேன். இதில் வந்து 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இலக்கண குறிப்பு, ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணேன். ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டின் மட்டும் தப்பு பண்ணேன். என்ன கொஸ்டின் அப்படி பார்த்தோம்னா இலக்கண குறிப்பு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணேன், தெரிஞ்ச கொஸ்டின். அதை நான் அடிச்சிருந்தா நான் 96 வினா. ஓகேங்களா, ஸோ வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணுவோம்ல, ஸோ அதையும் ஒரு கொஸ்டின் தெரிஞ்சு நல்ல கொஸ்டின் 9th புக்லேருந்து கூட தப்பு விட்டு வந்தேன். சரி, ஓகே, அது பார்த்துக்கலாம். ஸோ இந்த தமிழில் நான் வந்து எடுக்க 95 எடுத்ததுக்கு என்ன காரணம், நான் எப்படிலாம் படித்தேன், எப்படி படித்தேன், அதே டயத்தில் எப்படி டெஸ்ட்டு போட்டேன், அதர் புக்கு என்ன வாங்கினேன், ஸ்கூல் புக்கு என்னென்ன எப்படி படித்தேன், இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லுவேன். இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தமிழ் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்ப நீங்கள் நான் படித்த முறையில் நீங்கள் படிக்கணும். ப்ளஸ் இப்போ நியூ புக், அதாவது நியூ சிலபஸ் வைஸாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இது மாதிரி நான் சில விஷயங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் எப்படி படிச்சேன்னு சொல்லிட்டு வீடியோவில் ஒரு பாதியிலுக்கு அப்புறம் உங்களுக்கு நியூவாக படிக்கிறவங்களுக்கு அதை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். அதாவது நியூ சிலபஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா, பார்க்கலாமா? முதல்ல என்னுடைய மார்க்கை காமிச்சிடவா? இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். தமிழில் தனியாக கொடுத்துருவாங்க 142.50. இதான் என்னுடைய தமிழ் மார்க். ஓகேங்களா, ஸோ இதான் என்னுடைய தமிழ் மார்க்கு. என்னுடைய ஓவரால் மார்க்கு 271. பாருங்கள், தெரியுதா? பிசி மேல். ஓகேவா, சரி, ஓகே. ரேங்கை பார்த்துட்டிங்களா? இந்த இருக்கு பாருங்கள். ஓவரால் ரேங்க் 49, கம்யூனலில் 26, டைப்பிஸ்ட்டில் 11, கம்யூனலில் 6. சரி, ஓகே, திருப்பிடலாம். ஓகே நண்பர்களே. ஸோ இதான் வந்து என்னுடைய தமிழ் மார்க் நண்பர்களே. தமிழ் இப்போ நியூவாக பார்க்குற எல்லாருமே வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். தமிழ் எப்படி படிக்கலாம், மேக்ஸ் எப்படி படிக்கலாம், ஜிகே எப்படி படிக்கலாம், எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, வேர் டு ஸ்டடி, இந்த மாதிரி வந்து நான் நிறையா அதாவது வேர் டு ஸ்டடி வந்து அதை கொடுக்க போகிறேன். இதில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓகேங்களா, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வந்து தமிழ் வந்து 100 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதிக்கு பாதி டைம் ஒதுக்கணும். மொத்தம் 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் தமிழுக்குனா நீங்கள் பாதிக்கு பாதி தான் டைம் ஒதுக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து ரெகுலராக வந்து இப்போ டெய்லி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சுனாலும் சரி, நான் மத்தியானம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஈவினிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னைக்கு நாள் நான் ஒரு புக் எடுத்து படிக்கிறேன்னா அது தமிழ் புக்காக மட்டும்தான் இருக்கும். அதை படிக்காமல் நான் வேறு ஒரு புக்கை தொட்டதே கிடையாது. சரிங்களா, இப்படி ஒரு நாளாக இருந்தாலும் சரி நண்பர்களே, ஏதாவது டெஸ்ட்டு நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி விடிய காலை டெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா 9 மணிக்கு, அன்றைக்கி வேணால் நான் தமிழ் நல்லா படிச்சிருந்தேன்னா காலைல ரிவிஷன் பண்ணுறக்காண்டி நான் ஜிகே எடுத்து படித்தேன். தவிர்த்து மற்ற நாள்கள் வந்து நான் என்றைக்குமே வந்து தமிழ் தான் ஃபஸ்ட்டு எடுத்து படிப்பேன், தமிழ் தான் வந்து படிப்பேன். ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ் எப்படி நீங்கள் எவ்வளோ பெரிய தமிழ் பிரில்லியண்ட்டாக கூட போதும். போன குரூப் ஃபுல்ல தமிழை நீங்கள் 98 போட்டிருக்கீங்க, ஜிகேல மார்க் மேக்ஸ் மார்க் போச்சு, உங்களுக்கு வேலை கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, தமிழ் டெய்லி காலைல படிங்க. சரிங்களா, டெய்லி காலைல ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ்க்குள்ளே தமிழ் படித்தால் போதும். சரிங்களா, அதுக்கு மேலே படிக்க டைம் இருந்தால் படிங்க, தப்பு கிடையாது. 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் படிங்க. நான் அப்படி தான் வந்து படித்தேன். எப்படி படித்தேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் புக் மட்டும் நான் படித்தேன்னா இல்லை அதர் மெட்டீரியல் படித்தேனான்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, தமிழுக்கு டிஎன்பிசியில் ஸ்கூல் புக் மட்டும் படித்தால் போதும், அதர் மெட்டீரியல் என்பது தேவையில்லை. சரிங்களா, அது மைண்டில் ஏற்றிக்கோங்க. நான் படித்தப்போ இப்போ நீங்கள் நியூவாக படிக்கணும், உங்களுக்கு அதர் மெட்டீரியல் தேவையான்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன அதர் மெட்டீரியல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழுக்கு என்னுடைய அதர் மெட்டீரியல்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸ்கூல் புக் 6th to 12th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு, இதெல்லாம் வந்து நான் நல்லா படிச்சுக்கிட்டேன். ஓல்டு புக் மீன்ஸ் எப்படின்னா 9th 10th கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு 6th to 8th கொஞ்சம் மேலோட்டமாக தான் படிச்சிருந்தேன். 9th 10th கொஞ்சம் மேலோட்டமாக தான் படிச்சிருந்தேன். ரொம்பலாம் வந்து நான் ஸ்டெயின் பண்ணி படிக்கல. ஓல்டு புக்கு கொஞ்சம் சிலபஸில் மட்டும் படிச்சுக்கிட்டேன். நியூ புக்கு மேலே ஆனால் டியூ புக்கு 6th to 12th நான் நல்லா படிச்சிருந்தேன். 6th to 10th அட்டோ படிச்சிருந்தேன். 11th 12th சிலபஸ் வைஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டேன். நீங்களும் புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா 6th to 10th ஓல்டு புக்கில் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து இப்போ நியூவாக மாற்றிருக்காங்களா இலக்கணங்கள், அதுக்கு முக்கால்வாசி ஓல்டு புக்கில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் ஓல்டு புக்கு வந்து சிலபஸில் இருக்க என்ன படிச்சுக்கோங்க. ஆனால் 6th to 10th நியூ புக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் நம்பர்களே, அட்டோட. சரிங்களா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே அதில் தான் கேட்பாங்க. சார் ஏன் சார் ஃபுல்லாக படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ் எப்படி படிக்கலாம் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஆனால் படிச்சுக்கோங்க, இப்போதைக்கு நான் சொல்கிற கொடுக்கணுங்க. +1 +2 சிலபஸ் வைஸ் வந்து படிச்சுக்கோங்க நீங்களும். சரிங்களா, ஸோ இலக்கணம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம், நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக்னால், நான் வந்து அதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணேன் தமிழுக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேங்க்கா, ஆமாம் ஒரே ஒரு கொஸ்டின் பேங்க், ஒரு கொஸ்டின் பேங்க் வந்து 2 கொஸ்டின் பேங்க் வாங்கினேன். ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து 2 கொஸ்டின் பேங்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிச்சப்படி வெளியே புக்கு எதுவுமே அதாவது வாங்கலை. ஏன்னா கொஸ்டின் பேங்க் எனக்கு போதும் தோணுச்சு. ஸ்கூல் புக்கில் படிக்க போகிறோம். டிஎன்பிசியில் நண்பர்களே எல்லாரும் புதுசாக படிக்க வச்சுக்கோங்க.
புக்கில் இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. 4-5 கொஸ்டின் வந்து எங்கேயாவது வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியாது. அதனால் அதர் மெட்டீரியல்லாம் வாங்கி படிக்கணும்லாம் கிடையாது. ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலே போதும், நமக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் 11th 12th சிறப்பு தமிழும் படித்து வச்சுருந்தேன். இப்போ நியூவாக படிக்கணும், சிறப்பு தமிழ் படிக்கணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக படிக்கணும். சிலபஸில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. சரிங்களா? நான் இந்த புக்கெலாம் படித்தேன்னு சொல்லிட்டேன். கொஸ்டின் பேங்க் வந்து 2 கொஸ்டின் பேங்க் வந்து தமிழ் டெஸ்ட் போட யூஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அதர் மெட்டீரியல் தேவையான்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் 6th to 12th நியூ புக்கில் சிலபஸில், அதாவது 10th அட்டை 11th 12th சிலபஸில் இருக்கிறது, சிறப்பு தமிழில் சிலபஸில் இருக்கிறது படித்தா போதும். 6th to 10th ஓல்டு புக்கில் சிலபஸ் வைஸ், ஆனால் 6th to 10th மட்டும் அட்டை இப்படி படிச்சுக்கோங்க. இது படித்தாலே நம்ம தமிழில் கண்டிப்பாக 90க்கு மேலே வாங்கலாம். என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட மணி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அகாடமியில் வந்து இலக்கணத்துக்குன்னு புக்கு போடுவாங்க. சரிங்களா? ஏன் நான் ஒரு புக்கை ப்ரொவைட் பண்ணுறேன், பண்ணக்கூடாது, எல்லா அகாடமி நல்லா தான் போடுவாங்க. புத்தா தமிழ் புத்தகம் சொல்லி போடுவாங்க. அவங்க வந்து தமிழ் புக் வந்து போட போகிறாங்களாம். ஸோ அது வந்து நல்லா வந்து அவங்க பண்ணுவாங்க. வேணால் நீங்கள் ஏதாவது புக் வாங்கணும்னு நினச்சா அதை வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா இலக்கணத்துக்கு நீங்கள் அதர் மெட்டீரியல் படிக்கணும்னு கிடையாது. பட் அது வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ 6th மரபு பிழைகள் இருக்கும், 8th மரபு பிழைகள் இருக்கும், 10th மரபு பிழைகள் இருக்கும். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து பெரட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே ஒரே இடத்துல தொகுத்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கலாம். தேடி படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதர் மெட்டீரியல் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் ஏதாவது ஒரு இலக்கணத்துக்கு மட்டும் இப்போ நியூ சிலபஸ் அடிப்படையில் வேணால் வாங்கிக்கோங்க, வாங்காட்டி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் வந்து இப்படி தான் நம்மளை படித்தேன். டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் பேங்க் யூஸ் பண்ணேன். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை முறை படித்தாலும் திரும்ப படித்தப்போ ஒரு இயல் படிக்கிறோம்னா நம்ம 2வது படித்து அரை மணி நேரம் ஆகுதா, 2வது படிக்கும்போது அதே அரை மணி நேரம் ஆகும், 3வது படித்தா அதே அரை மணி நேரம் தான் ஆகும். ஆனால் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ தமிழ் இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம திரும்ப படிக்கணும். நம்ம அதே டயத்தில் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் மட்டும் என்ன தப்பு ஆகும்னா, தமிழ் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நமக்கு தமிழில் எல்லாமே தெரியாது. சரிங்களா? ஸோ நம்ம டெஸ்ட்டு போடும்போது தான் நம்மளுடைய தவறுகள் தெரியும். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ் படிக்கிறீங்களா, நான் வந்து ஜிகேக்கு நானும் சொல்கிறேன், நான் படிக்கிறத சொல்கிறேன், உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். மேக்ஸ் நான் படிக்கணும் இல்லையோ, டெஸ்ட்டு போடணும் இல்லையோ, ஜிகேக்கு டெஸ்ட்டு போடணும் இல்லையோ, தமிழுக்கு நான் டெய்லி டெஸ்ட்டு போடுவேன். டெய்லி அது எக்ஸாம் கிட்ட நெருங்கும் போது தான் டெய்லி போட்டேன். அதுக்கு முன்னாடியுமே 3 days ஒன்ஸ் ஆச்சு நான் டெஸ்ட்டு போட்டுருவேன். இப்போ நான் ஒரு வாரத்தில் 5 நாளுமே தமிழுக்கு டெஸ்ட்டு போடலன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமே வராது. ஏன்னா 5 நாள் நம்ம தமிழுக்கு டெஸ்ட்டு போடலன்னா 2 நாளில் சனிக்கிழமை ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட நான் கொஸ்டின் பேங்க் சொன்னேன்ல, இதை வாங்கி வச்சுக்கிடுவேன். நிறையா டெஸ்ட் பேட்சஸ் 2-3 டெஸ்ட் பேட்சஸ் சேர்ந்துருந்தேன். டெலகிராமில் ஃப்ரீ பிடிஎஃப் கிடச்சிருக்குல்ல, அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ஒரு நாள் பூரா வந்து ஒரே நாளில் 5-6 கொஸ்டின் 100 600 700 கொஸ்டின் கூட நான் டெஸ்ட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? தேடுவேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணுவேன், யாராவது ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டிருக்காங்களா, யாராவது கொஸ்டின் பேங்க் போட்டிருக்காங்களா அப்படின்னு. உங்களுக்கு எல்லா விஷயம் இதை பார்த்துட்டு நீங்கள் போய் கொஸ்டின் பேங்க் வாங்கலாம். வாங்குறது ஒர்த்தபிளானு பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா நானுமே ஒரு சிலது முன்னாடி நான் பிகினராக படிக்கிறப்ப தேவையில்லாதது ஒர்த்தே இல்லாதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. சரிங்களா? எல்லாரும் கேட்டு சப்ஜெக்ஷன் கேட்டு வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் பூரா டெஸ்ட்டுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தமிழ் டெஸ்ட்டு போடுறேன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட்டு போடுங்க, போட்டுட்டு 10 கொஸ்டின் தப்பா, 15 கொஸ்டின் தப்பா, அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எந்த கொஸ்டின் தப்புன்னு சொல்லி போய் புக்கில் பார்க்கணும். ஓ, இங்கே இருக்குது, நம்ம படித்தோமா, ஏன் தப்பு விட்டோம், நம்ம எதனால் தப்பு விட்டோம் அப்படின்றத யார் திருத்துறீங்களோ நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நியூ சிலபஸ் வைஸ் இலக்கண விளையாட்டாக போடுறது நமக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ட்ராபேக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் டெஸ்ட்டு இப்போ அதிகமாக போட்டு பார்க்கணும். பழசு கூட படித்து எழுதுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இலக்கண ரிலேட்டடான்றப்ப நீங்கள் யோசிச்சு போடணும். அப்படின்றப்ப நியூ சிலபஸ் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை முடிக்கணும். அப்படின்றப்ப நீங்கள் நிறையா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நண்பர்களே. ஸோ வந்து இதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இப்படி தான் படித்தேன். சரிங்களா? நான் வந்து என்னோட ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடட்டா. 6th to 10th நியூ புக் அட்டை படித்தேன். 11th 12th வந்துட்டு சிலபஸ் வைஸ் படிச்சுக்கிட்டேன். 6th to 10th ஓல்டு புக்கில் வந்து 9th 10th கொஞ்சம் நல்லா படித்தேன். 6th to 8th அந்த புக்கு கொஞ்சம் மேலோட்டமாக தான் படிச்சிருந்தேன். சிலபஸ் வைஸ் தான் எல்லாமே ஓல்டு புக் படிச்சிருந்தேன். 11th 12th சிறப்பு தமிழ் படிச்சுக்கிட்டேன். நீங்களும் நியூ புக் வந்து சிறப்பு தமிழில் சிலபஸ் வைஸ் படிச்சுக்கிட்டால் போதும். வேறு அதர் மெட்டீரியல் தமிழுக்கு தேவையில்லை. யாருமே எந்த அதர் மெட்டீரியல் வாங்காதீங்க. இந்த பாடங்கள் இப்போ நான் படித்தேன்னு சொன்னேன், அதே புக்ஸ் நீங்கள் படித்தாலும் போதும், கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே இன்னும் 2 விஷயம் என்ன பண்ணணும்னா, திரும்ப படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழுக்கு 2 நாள் ஒரு டெஸ்ட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லெவல் ஸ்கோர் வேறு லெவலில் இருக்கும். 95+ எடுக்கணும், நான் 180 தாண்டணும், நான் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எல்லாருமே தமிழுக்கு 2 days ஒன்ஸ் ஆச்சும் டெஸ்ட்டு போடணும். எக்ஸாம் கிட்ட, அதாவது எக்ஸாமுக்குன்னா ஒரு 90 நாட்கள் 3 மாதங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் டெய்லி தமிழ் டெஸ்ட்டு போடணும். 6th தமிழ் தான், அதுக்கே நான் வாரம் டெஸ்ட்டு போடுவேன். 7th தமிழ் தான், வாரம் டெஸ்ட்டு போடுவேன். ஸோ ஒரு வாரத்தில் 7 நாள்னா, ஒரு நாள் 6th, ஒரு நாள் 7th, ஒரு நாள் 8th, ஒரு நாள் 9th, ஒரு நாள் 10th, 11th 12th சொல்லி அப்படிலாம் நான் வந்து எக்ஸாம் கிட்ட வரும்போது போட்டேன். ஸோ அப்படிலாம் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நண்பர்களே, அது மட்டும் தான் உங்களை தூக்கி கொடுக்கும். சரிங்களா? இலக்கணம் நல்லா புரிஞ்சு படிங்க. நான் வந்து நியூ சிலபஸ் வைஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன். அடுத்த வீடியோ தமிழ் தான், எல்லாம் ஜிகே கேட்டுட்ருக்காங்க, நான் தமிழ் தான் கொடுக்க போகிறேன். தமிழ் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்னென்ன படிக்கிறான்னு
நான் வந்து இப்படி சொல்லிட்டேன் ஷார்ட்டாக சொன்னாலும் நீங்களாம் எப்படி படிக்கலான்றது நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ வந்து தமிழ் நல்லா படிங்க, டெஸ்ட் நிறையா போடுங்க, இப்படிலாம் வந்து டெஸ்ட்டு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சவங்க வந்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நண்பர்களே. டெஸ்ட் மஸ்ட். ஓகேவா, தேங்க்யூ.